பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. முதல் வாசகம். கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நினைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 12 முதல் 17 வரை. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் வரை அவரை
நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், இளைஞர்களே, சீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. சீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உணவு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. மக்கள் இனங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. உணவு படையை ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்கு செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். பல்லவி. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வருவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் தனிப்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பு இருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
அதே போல இன்று வானுவேல் அவருடைய மகளாகிய அண்ணா என்பவர் இத்தகைய ஒரு இறைவா உரைக்கின்றார். இவருடைய வாழ்வை நாம் பார்த்தோம் என்றால் யூத மரபு பிரகாரம் 14 வயது இருக்கும் போதே திருமணம் செய்யக்கூடிய ஒரு முறையெல்லாம் இருந்தது. நமது நாட்டிலும் கூட இருந்தது. ஆகையால் அவர் ஒரு 17 வயது திருமணம் செய்திருப்பார் அல்லது 16 வயது என்றால் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் திருமணமாகி கணவனோடு வாழ்கின்றார். பிற்பாடு இறந்து வருகின்றார். ஏறக்குறைய 60 ஆண்டுகள் மெசியாவுக்காக காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கின்றார் என்பது இதிலிருந்து நாம் கூறப்பட்டிருக்கிறது. நோம்பிலும் இறை வேண்டலிலும் தன்னுடைய வாழ்வை கழித்தார்கள். நான் உங்களிடம் முந்தைய நாளே கூறுவது இதே ஒன்றுதான். காத்திருக்க, இறைவனுக்காக காத்திருக்க. நம்முடைய வாழ்வில் இயேசு வந்தார். இயேசுடைய அந்த வருகையை தான் நாம் இப்போது கொண்டாடுகின்றோம். ஒரு குழந்தையாக நம்மை இப்போது ஒரு குழந்தையாக பிறந்தோம். நம்முடைய குழந்தைகள் நமது மத்தியில் இருக்கின்ற சிறு குழந்தைகளையும் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் நம்முடைய பெற்றோரை, நம்முடைய பெரியோர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப பக்குவமாக இருக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்கள் வல்லுநர்கள். அதாவது அவங்க எதுவும் நம்ம பாதுகாக்க வேண்டியது. அவங்களுக்கு தீயில் கை வைக்கிறோமா, வச்சா சுடம் அப்படின்றது தெரியாது. ஒரு பொருளை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாது. எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நிறைய காரியங்கள் நாம் அவர்களை பக்குவப்படுத்துகின்றோம். அத்தகைய நிலையில் இயேசு இந்த உலகில் ஒரு குழந்தையாக பிறந்ததைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம், நினைவு கூறுகின்றோம். கொண்டாடுவது என்பது நினைவு கூறுதல். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் நினைவு கூறுகிறோம். இத்தகைய காரியங்கள் நம்மிடம் என்ன செய்கிறது என்றால், இதிலிருந்து நாம் எதிர்பார்ப்பது என்ன, எதிர்பார்த்திருப்பது என்ன. இயேசு பிறந்தார். இயேசு ஒரு குழந்தையை போல் நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசுக்கு செல்ல முடியாது என்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்விலும் நாம் குழந்தையாக இருந்தோம். நாம் குழந்தைகளை எவ்வாறு போற்றுகின்றோம். குழந்தை அந்த பண்பு உடையவர்களாக, குணமுடையவர்களாக, குழந்தை கணம் அல்ல, குழந்தை பண்புடையவர்களாக, சார்ந்திருக்கக்கூடியவர்களாக, முற்றிலும் கடவுளை, அதுதான் உலகவாசம் கூறுகின்றது, இறைவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வது. எல்லாருக்கும் நான் ஒரு அறிவுரை எழுதுகிறார். தந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இறை நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். யுவான் எழுதுகின்ற தந்தை தூங்குவது கரெக்டாக இளைஞர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், சிறியவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொருத்தராக கொடுங்கள். அது ஆனால் இந்த சமூகம் அதனால் பெண்களுக்கு கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாரும் தந்தையை அறிந்து கொள்வதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதன் வழி அவர் செய்த இயேசுவின் மூலமாக நமக்கு எடுத்த செய்தியை நாம் வாழ்வாக்குவதும் தான் நாம் செய்ய வேண்டியது. ஆகையால் இதை நாம் நம்ப வேண்டும். இயேசு நம்மை தேடி வந்திருக்கின்றார். எதற்காக என்றால் என்னை மீட்பதற்காக, என்னுடைய வாழ்வை எனக்கு வாழ்வளிப்பதற்காக, என்னை ஒளியில் வழிநடத்துவதற்காக. அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை நம்பணும். மற்றதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அவர் விரும்புகிறது போல என்னுடைய ஆன்மீக சொல்லுகிறார், கடவுள் கண் முன்னால் நாம் நடக்க வேண்டும். எப்போதும் அவர் கண் முன்னால் நடக்க வேண்டும். நாம் நினைவுபடுத்துவதெல்லாம் இயேசுடைய குழந்தை பருவமாக இருக்கலாம், அவருடைய இடம் பருவமாக இருக்கலாம், ஓரளவு முதிர்ந்த பருவமாக இருக்கலாம், அவருடைய பாடல்களாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இயேசுவை கண்டு பாவித்து வாழ்வதுதான் கிறிஸ்துவாகும். ஆகையால் இந்த பெண்மணி மெசியாவை பற்றி நிறைய படித்தாங்க. வேதாகமத்தில் நிறைய கழித்து கொடுத்தார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் குருக்களும் இவர்களெல்லாம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் மெசியா வந்தபோது இந்த ஒரு பெண்மணிக்கும் சிமியோனுக்கும் இன்னும் அந்த கல்வனுக்கும் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சது.
முக்கியமான வேண்டியது காட்சி. நாம் நம்மையே காக்கக்கூடியவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, காட்டுறதுன்னா குறைச்சி பார்க்கறது. சில சமயம் நிறைய பேர் நம்ம குறைச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை குறைச்சி பார்க்குறோம், அதனால மற்றவங்களெல்லாம் குறைச்சி பார்க்குறோம். அப்படி அது இல்லை. நம்முடைய வாழ்வில் நாம் நம்மை கடவுளுக்கு ஏதோ அடிமை, இந்த நம்மை மரியாதைக்கு நாம் நம்மையே அடிமையாக்கி நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய திருச்சிற்காக நம்முடைய வாழ்க்கையை எப்போது அர்ப்பணிக்கின்றோமோ, இதை விருப்பத்தில் அவருடைய கண் பார்வையில் நடக்கின்றோமோ, அப்போது இந்த பெண்மணியை போல நாம் கடவுளுக்கு முன்வரப்படுகிறோம். அதுக்கு பொறுமை வேணும், எதிர்பார்க்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். பர்சனியான்னு சொல்லுவாங்க, அது எதிர்பார்க்கறது இன்னொன்று நாம் தொடர்ந்து அதை வாழ்ந்து கொண்டே இயேசுவின் வாழ்ந்து எல்லாம் உள்ள தந்தையார் இறைவனுக்கு கேட்பதாமலை இப்போது கொண்டாடுங்கள். மக்களை காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அழைக்கின்றார்களோ அவற்றை உன்னதர்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நற்கருணை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயல்மாகும். எனக்கு மீட்புதரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் கூடி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வறுத்துரைந்த எங்கள் இழப்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாமல் ஆட்சி பெறுவதல்லாமல் நாங்களும் மீட்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வை கொண்டிருக்கின்றோம். ஆகவே வாழ்ந்தோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கை
மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செய்தார்கள் என்று மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்துள்ளனர் கொண்டாடுகிறோம். இவ்வாறு மருந்து திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக. அவரில் நாங்கள் உன் பிள்ளைகளாக இருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அறிந்து போனோம், மீண்டும் உடன் வர வருவதானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழுந்தி எவ்வாறு நீர் ஒரே நேர்மையாளராக என் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்மையை மேற்கொள்ளாமல் நம்மையே எங்களிடம் கையெழுத்தார். இவ்வாறு அவர் தம் புனிதத்தை விட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழ்வும் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவு வரும்போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என்றார். அனைத்தும் தம்மை ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்தவர் இரவு விழுந்த இறந்தேயும் ராட்சரசம் நிறைந்த பின்னத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியவார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்பதற்கும் எண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் நினைப்பது இவர் இறந்ததையும் பாதாளத்திலிருந்து உயிர் பெறுவதையும் கொண்டாடுகிறோம். உண்மையும் இறக்கமுள்ள இறைவா, மகனுடைய திருவருளையை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை நோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் கைப்பொருளை கொடுக்கிறோம். கனிவு மிக்க நல தந்தையே, உன் திருமகனின் பணியில் நீர் நோடு இணைத்துக் கொண்ட மக்களை கண்ணோக்குகிறோம். இந்த ஒரே அப்பத்திலும் பிணத்திலும் பரிந்துரைகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆண்களால் கிறிஸ்துவின் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவதாக. அவ்வுடலில் உள்ள பிழவுகள் அனைத்தும் மாற்றப்படுவதாக. எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ எங்கள் ஆயர் அழைக்கிறார். இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் இன்று உள்ளிருக்க எங்களுக்கு அனுமதியும். பேர் பெற்ற கண்ணியும் கடவுளின் தாயுமான ஐயா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, பேர் பெற்ற தொகுத்துள்ளவர்கள் புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உமது இலக்கத்தை வேண்டி எங்களுடைய பாதுகாவலோடும் நாங்கள் இப்போது நினைவு கூறும் இறந்துமான சமூக சகோதரர்களோடும் நாங்கள் புனிதர்களோடு புனிதர்களாக உன்னத உரைப்பதற்கு ஒரு திருமணம் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்கின்றோம். அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி அழிவுக்குறை செய்யும் பாவக்காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடிகளின் போற்றி உடைய கிறிஸ்துவின் நன்றி செய்தி மகிழ்ச்சியுடன் உனக்கு பாடி புகழ்கிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வருகின்ற இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை முன்னிட்டு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்றுத்தருகிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று கூறுகிறேன். என்னுடைய பாவங்களை பாராமல் உமது திருவிழாவையும் நம்பிக்கையை கவனித்து உமது திருவிழாவுக்கே அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிக்க வேண்டியதாக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தையை தெரிவிக்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுடைய இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்ததாம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர்கிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிறவர் நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்
அன்பார்ந்தவர்களே, நாளை திருப்பலியானது கடந்த வாரம் போலவே மோட்சநகரி மாதா ஆலயத்தில் நடைபெறும். 6:30 மணிக்கு வழக்கமாக நாம் தொடங்குகின்ற நேரத்திலே திருப்பலி அங்கு நடைபெறும். நள்ளிரவு வழிபாடுகள் மிக சரியாக 11 மணிக்கு நாம் நன்றி வழிபாடு துவங்குகிறோம். நற்கருணை ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்து அடுத்து நாம் திருப்பலி தொடங்குகிறோம். எனவே 11 மணிக்கு எல்லாம் மிக சரியாக நீங்கள் வருமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே இந்த திருப்பலிகளில் நாம் கலந்து கொள்வோம். அடுத்து வெள்ளிக்கிழமை நமக்கெல்லாம் தெரியும், மாலை திருப்பலிக்கு 1000 அவர்கள் வருகிறார்கள். எனவே இந்த தகவல் நம்ம எல்லாம் தெரியும். இன்னும் மற்றவர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் சொல்லி இந்த வார இந்த திருநிகழ்வுகள் இந்த திருப்பலிகள் எல்லாமே சிறப்பாக அமையும்படி நீங்கள் செவிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொழுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலை உடையவே எங்கள் நிலைகளில் செயல்படுத்தி அதை குறையினால் உங்கள் அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தருகிறோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.